ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்க? காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. அந்த வேல் கூட இருக்க மாதிரி ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்களா, வேலை கையில வச்சிருக்க மாதிரி டிவி மாநாட்டுல? ஆமா ப்ரோ. அது இப்ப எங்க கரூர்ல எடுத்ததா? ஆமா ஆமா, அது கரூர்ல எடுத்தது. தளபதி பார்க்க போயிருக்கோம்ல. சரி சரி. வேல் எப்படி நீங்க போகும்போது வாங்கிட்டு போனீங்களா இல்ல அங்க இருந்தவங்க யாரோட? பக்கத்துல நண்பர் வாங்கிட்டு வந்தது. ஓகே. எது கட்சி மாநாட்டுக்கு எதுக்கு அந்த வேலு? ஏங்க அது வெற்றிவேல் வீரவேல். நாளைக்கு எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு வெற்றியை குறிக்கிறது வேல். இல்ல இல்ல, வெற்றியை குறிக்கிறது வேலா இருந்தாலும் வெற்றிவேல் வீரவேல்ங்கிறது பழனி முருகன் கோயில்ல பண்ணலாம். கட்சி மாநாட்டுல எதுக்கு வேல்னு கேட்டேன். ஏங்க ஒரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கொள்கை வேலா கூட இருக்கலாம். ஒரு கொள்கையில எப்படி சொல்றது, எல்லாத்துக்குமே ஒரு மனுஷன் வாழ்றதுக்கும் வேல் தேவைப்படுது, போருக்கு போவையிலையும் வேல் தேவைப்படுது. அந்த மாதிரி தளபதிக்கு அந்த வேல் வெற்றியை கொடுக்குற வேலா இருக்கும். வாழ்றதுக்கு வேல் தேவைப்படுதுன்னு எனக்கு புரியலையே. நான்லாம் வேல் இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அது என்ன, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா. அந்த காலத்துல ராஜாக்கள்ங்க. நான் கேட்டது இந்த காலத்துல கட்சி மாநாட்டுக்கு வேல் எதுக்குன்னு. நீங்க கோயிலுக்கு போவையில வேல் சாமி கிட்ட வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க. நான் கேட்ட திரும்ப சொல்றேன். அந்த மாதிரி நாங்க எங்க சாமியை பார்க்க போவையில கொடுத்த வேல் அது. நீங்க விஜய் தானே பார்க்க போனீங்க, உங்க குலதெய்வத்தை பார்க்க போகல? ஏங்க இந்த மாதிரி தேவையில்லாம குதர்க்கமா பேசிட்டு இருக்க கூடாது, சரியா? நீங்க சொல்றத வச்சுதான் நான் கேக்குறேன், கட்சி மாநாட்டுக்கு எதுக்கு வேலு? ஏங்க அதுதாங்க, ஒரு மன்னர் போருக்கு போறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தேவை வேலும் அருவாளும். அந்த மாதிரி இவர் 2026 தேர்தல் போருக்கு வராரு, அதுக்காக வேல் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மன்னர் போருக்கு வேல் யூஸ் பண்ணலாம், தேர்தல் போருக்கு எதுக்கு வேலு? ஏங்க இவரு களம் காண்றதும் ஒரு போர். எல்லாத்துக்குமே எல்லா மன்னர்களும் சிப்பாய்கள் எல்லாருமே வேல் எடுத்துட்டு போனாங்க அந்த காலத்துல, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கட்சி போருக்கும் ஒரு தேர்தல் போருக்கு யாருமே வேல் கொண்டு வரலையே, நீங்க எதுக்கு வேல் வச்சிருக்கீங்க? ன்றது பதிலாகாதே. இல்ல ஏதோ கேக்குறீங்க, என்ன சொல்றது? ஏங்க உண்மை என்னவோ அதை சொல்லுங்க. கட்சி மாநாட்டுக்கு எதுக்கு வேலு? அத போட்டோ எடுத்து வேற எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அதனால கேக்குறேன். போட்டோ நீங்க கேட்டீங்க மாநாட்டுக்கு போனீங்களான்னு, நான் போனேன்னு அனுப்புனேன். சரிப்பா, வேல் எதுக்குன்னு சொல்லு பாத்த. நீ சொல்லவே மாட்டேறியா? இவ்வளவு வாய்களி பேச வயசு. நான் உங்கள்கிட்ட வேலுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டேன். நீ திரும்ப திரும்ப உனக்கு அவரை பிடிக்காதுங்கிறதுக்காக எதையாவது கேட்டுட்டு இருக்க கூடாது. எனக்கு தளபதி தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, வேல் கட்சி மாநாட்டுக்கு எதுக்குன்ற நீ விளக்கமே சொல்லலையே. போருக்கு நான் தான் சொல்லிட்டேன், போருக்கு போறவங்க எல்லாத்து கையிலயும் வேல் இருக்கு. ஒரு நிமிஷம், போருக்கு போறவங்க கையில இருக்கட்டும், கட்சி மாநாட்டுக்கு வரவங்க கையில எதுக்கு வேலு? அவரு வந்திருக்கிறதுமே போர் தான்ப்பா. அப்ப எல்லாரும் தான் மாநாடு நடத்துறாங்க, எல்லாம் வேலை தூக்கிட்டு சுத்தலையே. ஏங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஐயா எடப்பாடி ஐயா எல்லாம் கையில வேல் வச்சிருக்காங்க. இவ்வளவு இதா சொல்றேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு கூட்ட நெரிசல்ல 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல வேல் வேற இருக்கு, அது குத்தி 4 பேத்துக்கு பாதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடாது, சரியா? இதுக்கு பேர் தான் வெந்த புண்ணுல வேலை பாக்குறது அப்படிம்பாங்க. அதுக்காக நீங்க வேலை கொண்டு போனீங்களா? உண்மை சொல்லுங்க, எதுக்கு வேலை? அப்ப போகும்போதே இந்த மாதிரி தனக்கு தான் எல்லாமே பேச தெரியும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. எனக்கு நான் அப்படி தெரியுது தெரியலன்றது ரெண்டாவது விஷயம். நான் கேக்குறதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே. அதாவது வேல் அவ வேல் இருந்துச்சு இல்ல, ரெண்டாவது விஷயம். கூட்ட நெரிசல்ல இத்தனை இதாயிருக்கு. கூட்ட நெரிசல்ல வேல் யார் மேலேயாவது குத்தி அதனால ஒரு 4 பலி வந்திருந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? வேல் எதுக்கு? அப்படி எல்லாம் நடக்காது. நாங்க என்ன கையில தானே வச்சிருக்கிறோம். அந்த இதை எடுத்து கையில எதுவுமே இல்லாம 41 பேர் இறந்திருக்காங்க, கையில வேல் வேற இருக்கு. இது ப்ரோ சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அப்ப அவ்வளவு பெரிய வேலு எத்தனை பேத்த குத்தாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? வேல் எதுக்கு கட்சி மாநாட்டுக்கு? இன்னொரு கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பேனா முனையே கூர்மையா இருக்குன்னா நீங்க வேலை அத்தனை பேர் இருக்க கூட்டத்தை மாநாட்டுக்கு கொண்டு அத்தனை தலைவர்கள் இதுலயுமே எல்லாமே வேல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு வேல் தான் கொடுத்துருக்காங்க. அத பத்தி நான் பேச வரல. நான் திரும்பவும் கேக்குறது, நீங்க கையில வச்சிருக்க மாதிரி போட்டோ எனக்கு அனுப்பிச்சு, அந்த போட்டோல இருக்கிறது நீங்க. அதனால உங்களை கேக்குறேன், எதுக்கு வேல் கட்சி மாநாட்டுக்கு? சரி இல்ல இல்ல, அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. பதில் சொல்லுங்க. இல்ல இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. எனக்கு பேச விருப்பம் இல்லையா, இல்ல பதில் சொல்ல பயப்படுறீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல, தடுமாறுறீங்க. ஏங்க பயப்படுறோம்? என்னங்க பயம்? பதில் சொல்ல என்னங்க பயம்? சொல்லுங்க, ஏன் ஓடுறீங்க? அதாவது போன போன் கால்ல இது மாதிரி தான் எங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு ஓடுனீங்க. ஏன் பயந்து ஓடுறீங்க? பேசுங்க. நீங்க கேள்வி கேட்கறது, நீங்க வாங்க கரூர் வாங்க, கேளுங்க, நேர்ல வாங்க.
போன்லயே நீங்க இவ்வளவு பேச மாட்டீங்களே, நேர்ல எப்படி பேசுவீங்க? நேர்ல வாங்க பேசிக்கலாம் வாங்க. நேர்ல வர்றது இருக்கட்டும், போன்ல பதில் சொல்லுங்க. நேர்ல வந்து நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் ஒவ்வொரு டைம் நான் போன் பண்ணா பதில் சொல்ல பயப்பட்டுட்டு ஓடிட்டே இருக்கீங்க? எத்தனை இல்ல நாளைக்கு நீங்க இப்படி நீங்க நீங்க என்னை வச்சு வந்து இது பண்றதுக்கு நான் வந்து எப்படி ஊறுகாயா யூஸ் பண்றதுக்கு நான் வந்து ஊறுகாயா யூஸ் ஆக முடியாதுங்க. நான் கேக்குற கேள்வி எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல தலைவா, நீங்க நேர்ல வாங்க, கரூர் வாங்க. கரூரோ கர்நாடகாவோ அது மேட்டர் கிடையாது. இப்ப கேக்குற இப்ப வேல் எதுக்கு கத்தி மாநாட்டுல ஏங்க இருக்கு? நான் தான் வேலுக்கு அவ்வளவு விளக்கம் சொல்றேன், பைத்தியமாயா நீங்க? இருங்க நீ பைத்தியக்காரத்தனமா பதில் சொல்ற, அது வேற விஷயம். நான் என்ன கேக்குறேன்னா, கத்தி மாநாட்டுக்கு எதுக்கு வேலுன்னு நான் கேக்குறேன். சம்பந்தமே இல்லாம கரூருக்கு வா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சுத்தமா நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சொல்ற இதுக்கு சம்பந்தமே இல்லையே. இல்ல நேர்ல வந்து கேள்வி கேளுவா. நேர் அப்ப வந்து நேர்ல வந்து கேள்வி கேளு, நான் ஆளை வச்சு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல நேர்ல பதில் சொல்றேன் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஏப்பா உனக்கு போன்லயே பதில் சொல்ல தெரியல, நீ இப்பவே சொல்லு. இல்ல நீ என் நண்பங்கிறத விட இப்ப எனக்கே எதிரா மாறிட்டு இருக்கிற நண்பா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் சொல்றது கேளுப்பா, நீ எதுக்காக வேல், நீ தெளிவா பதில் சொல்லு. தளபதி கொடுக்க வேல். அதான் எதுக்கு கொடுக்குறீங்க? வெற்றிவேல் வீரவேல். இல்ல அதாவது இப்ப தளபதி அங்க வர்றாரு அப்படின்னா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல ஒரு வேலை கொண்டு போறது ஆபத்து அப்படின்றது கொஞ்சம் ஒரு அடிப்படை அறிவு வேணா? இல்ல இது என்ன சொல்றது, சரி ப்ரோ, தெரியாம நாங்க கொண்டு போயிட்டோம் ப்ரோ. நீங்க வந்து அடுத்த தடவை பெரிய வேலை செஞ்சு கொடுத்துருங்க ப்ரோ, நாங்க பெரிய வேல் கொண்டு போய் கொடுத்துக்கிறோம் தளபதி. வேலை கொண்டு போக கூடாதுன்னு சொல்றேன், இதுல என்னை வேற பெரிய வேலை செய்ய சொல்றீங்கன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசுனதே உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? ஐயா ஐயா ஞானப்பிரபுவே, நீங்க பேசுறது சத்தியமா எங்களுக்கு வந்து புரியலங்க ஐயா. நீங்க வந்து எப்படி சொல்றது, இந்த நாட்டின் முதுகெலும்பு, இந்த உயிர்களை காக்கும் காவலாளி எல்லாம் உங்களே வச்சுக்கலாம். நாங்களாம் வந்து எந்த உயிரையும் பாதுகாக்கிற நோக்கம் எங்களுக்கு இல்ல. நீங்க தான் வந்து உயிரை பாதுகாக்கிறவங்க. ஏங்க ஒரு உயிருக்கு அடிபட்டாலே துடிக்கிறவங்க எங்களோட தளபதியோட ரசிகரும் நாங்களும். இல்ல அது எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, உயிரை காக்கிற காவல்னா சின்ன எறும்ப கூட மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் தாங்க எங்க அண்ணன் விஜய். சரி, அத்தனை பேர்த்த மிதிச்சு கொன்னீங்க, அது வேற விஷயம். நான் சொல்றது கேளுங்க. அதாவது நான் உயிரை காக்கிற காவலாலே இருந்துட்டு போறேன், ஓகே ரைட்டு. இப்ப உயிரை பறிக்கிற வேலை அத்தனை கூட்டத்துக்கு நடுவுல வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன பதில்? ஏங்க கையில வச்சிருக்கோங்க, நாங்க யாருங்க என்னங்க பண்ண போறோம்? அந்த வேல் யார் மேலேயாவது குத்தி இருந்தா? அது குத்தாம நாங்க பாதுகாத்துக்குவோங்க. அப்புறம் ஏன் பாதுகாக்காம 41 பேர் இறந்தாங்க? ஏங்க அது கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்கங்க. கூட்ட நெரிசல்ல வேல் பட்டுந்தா? ஐயா சாமி, நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. நீங்க வந்து சொல்றதே ஒரு இதாவே குதர்க்கமாவே பேசுறீங்க சாமி. குதர்க்கமா பேசல, அது குத்திரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு நம்மள வச்சு செஞ்சு விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்பா நான் கேக்குற கேள்வியில தான் தப்பு இருக்கா? எங்க அம்மா என்னை திட்டுறாங்க, நான் போனை கட் பண்றேன். இதேதான் போன போன் கால்லயும் சொல்லிட்டு போனீங்க. சரி, எப்பதான் முழுசா கான்வர்சேஷன் முடியற வரைக்கும் பயப்படாம பேசுவீங்க? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு ஏதாவது பண்ணாரா? நீ என்னடா அரசியல் உனக்கு எதுக்குடான்னு கேக்குறாங்க. நான் அரசியல்ல எல்லாம் கிடையாது தலைவா, நான் ஒரு சாதாரண தொண்டன். ஓகே, அரசியலே எதுக்குன்னு உங்க அம்மா உங்க வீட்டுல கேக்குறாங்க. ஆனா நீங்க வந்து விஜய் பாக்குறதுக்கு கரூர்ல கையில வேலை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பதில்? ஏங்க எங்க அம்மா என்ன அரசியலுக்கு போக வேண்டாம்னு வேணா சொல்லலாமே தவிர்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்க ஓட்டு போட போகலாம், கரூர் மாநாட்டுக்கு விஜய பார்க்க வேலோட ஏன் போனீங்க உங்க அம்மா வீட்டுல இப்படி சொல்றப்ப? வருங்காலங்கள்ல அவருக்கு தான் நான் ஓட்டு போட போறேன், அதனால நான் போனேன், அவ்வளவுதான். உங்க வீட்டுல உங்க அம்மா வேணான்றாங்களா? அப்ப உங்க அம்மாவை விட விஜய் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? அப்படி கிடையாதுங்க. எல்லாமே அம்மாவோட பேச்ச, அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு உங்க அம்மாவோட பேச்ச மூடி வேலை கையில வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு விஜயோட கரூர் மாநாட்டுல நின்று இருக்கீங்க. ஏங்க நீங்க போனீங்களான்னு என்ன கேட்டீங்க. ஆமாங்க போனேன்னு நான் போட்டோ கேக்குறது, உங்க வீட்டுல அரசியல் வேணாம்னு உங்க அம்மா சொல்றப்ப அதை மீறி விஜய பார்க்க கரூர் மாநாட்டுக்கு விஜய்னு சொல்லாது. அரசியல் பேசுறதே தேவையில்லைன்னு உங்க அம்மா சொல்றப்ப விஜய் சாரோட மாநாட்டுக்கு அவரை பார்க்க வேலுங்கையுமா ஏன் நின்னீங்க போய்? சரிங்க, நின்னது தவறுங்க. நீலாங்கரையிலேயே தளபதி வீட்டு முன்னாடியே தளபதி வரையில வெளியே நின்று பாத்துட்டு வந்துடுறேங்க. இல்ல அதாவது அது அப்படி பண்ணது தப்பு, தாவேக கட்சியில இருக்கிறதும் தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா?
கட்சியில இருக்கிற தப்புன்னெல்லாம் நான் சொல்லலைங்க ஐயா. நீங்களே வந்து இதுக்கு பேர் தான் வந்து வலுக்கட்டாயமா மிரட்டுறதுங்கிறது. நான் மிரட்டவே இல்லையா? நான் எதுக்கு மிரட்டுறேன்? நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அழுத்தி ஏன் கேக்குறீங்க? இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றத அழுத்தி நீங்க சொல்லுங்க. அத சொல்ல ஏன் தயங்குறீங்க? கட்சியில இருக்கிற தப்புன்னுலாம் நாங்க எதுவுமே சொல்லலைங்களேங்க. சரிங்க. அப்புறம் எதுதான் தப்பு? எங்க அம்மா எனக்கு ஆட்டுக்கு புண்ணாக்கு தண்ணி வைக்க சொல்றாங்க. நான் போறேன், வச்சிருக்கேன். சரிங்க. இனிமே இது சம்மந்தமா என்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல இப்ப அங்க அத்தனை பேத்துக்கு புண்ணாகி இறந்திருக்காங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப ஆட்டுக்கு என்ன புண்ணாக்கு அது எங்க வைக்கிறதா? மனசுக்குள்ள தீராத காயமா இருக்குதுங்க. அப்ப அத பத்தி இது பண்ணாம ஆட்டுக்கு நான் புண்ணாக்கு வந்து வைக்கிறது. கட்சி தொண்டனாவோ இதாவோ அந்த இதுல இருந்து இல்ல. ஒரு பொதுமக்கள் சராசரி இங்கேன்னு இல்ல, எந்த மனிதர்கள் ஒரு சிறு எறும்புக்கு கூட நமக்கு துரோகம் நினைக்க தோணாது. ஆனா ஆனா இப்படி அத்தனை மனிதர்கள் கூட்டத்துல வேலை கொண்டு போய் கையில வச்சிட்டு இருப்பீங்க. அது யார் மேலாவது குத்துனா பிரச்சனை கிடையாது. சாமி, நீங்க என்னங்க ஏங்க அந்த வேலு தளபதிக்கு குடுக்கறதுல என்னங்க எப்படிங்க குத்தும்? வேலுன்றது குத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலை வச்சு நீங்க ஏங்க அது குத்திட்டு நம்ம கையில இருக்கிறதுங்க. இருங்க இருங்க இரு, ஒரு நிமிஷம். அந்த காலத்துல மன்னர்கள்லாம் போருக்கு வேலை கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்களா? எதுக்கு? வேலை வச்சு குச்சி கொல்றதுக்கு தானே. அப்ப வேலை ஏங்க குத்தாதுன்றீங்க, புரியல. அந்த போர் வேற, இந்த போர் வேறங்க. இது அததாங்க பேர் நானும் வந்து நீங்க குத்தி கொலை பண்ணுவீங்கன்னு சொல்ல. ஒருவேளை அந்த கூட்ட நெரிசல்ல குத்தி இருந்தா? ஏங்க அது நான் ஒரு போட்டோ தாங்க அந்த வேலை வாங்கி எடுத்தேன். என் நண்பர் தாங்க அந்த வேலை வச்சிருந்தாரு. நான் பொதுவா கேட்கிறேன். வேல் எதுக்கு கட்சி மாநாட்டுக்கு? அது ஒரு தொண்டனா நீங்க இன்னொரு தொண்டன் கொண்டு வந்த வேலுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். நான் இங்க இப்ப அப்ப என்ன சொல்றது, எங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன், வச்சிருங்க. ஏன் அதுக்குள்ள யோசிக்கணுமா?